Hello everyone. இந்த வீடியோல நம்ம priority queue implementation எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரையாரிட்டி க்யூவில் எப்படி நம்ம இன்சர்ஷன் பண்ணுவோம் டெலிஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஆல்ரெடி க்யூவோட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பட் ஸ்டில் நம்ம ப்ரையாரிட்டி க்யூக்கு வந்து நம்ம நோடை வந்து 3 பார்ட்டாக டிவைட் ஆகும். அதாவது ஒன்று வந்து டேட்டா, இன்னொன்று வந்து நம்மளோட ப்ரையாரிட்டி, நம்ம கொடுக்குற அந்த வேல்யூக்கு என்ன ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், இது ஃபர்ஸ்ட் இது வந்து ஹை ப்ரையாரிட்டியாக இருக்கிற வேல்யூவா இல்லை லோ ப்ரையாரிட்டியாக இருக்கிற வேல்யூவா அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ரையாரிட்டி இங்கே வந்து அட்ரஸ் பார்ட்டு. ஸோ யூஸ்வலி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ப்ரோக்ராமில் வந்து நம்ம எப்போவுமே கிளாஸ் நோட் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் கொடுப்போம். இதுக்குள்ளே வந்து டேட்டா பார்ட்டும் நெக்ஸ்ட் பார்ட்டும் இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கும்னா ப்ரையாரிட்டின்ட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ பேசிக்கலி இதுதான் ஒரு நோடோட ஸ்ட்ரக்சராக இருக்கும். இப்போ ப்ரையாரிட்டி வந்து இப்போ நம்ம என்ட்ரு பண்ணுற போகிற வேல்யூஸ் வந்து 10, 20, 50, 30 அண்ட் 16 இப்படியே 5 வேல்யூஸ் இருக்குது. இதுக்கான ப்ரையாரிட்டிஸ் நான் கொடுக்குறேன். இப்போ இதுதான் 0 ப்ரையாரிட்டி, 1, 2, 3, 4. ஆனால் இது இன்சர்ட் பண்ணுற ஆர்டர் இது இல்லை. நான் வேறு ஆர்டரில் இன்சர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து 20 இன்சர்ட் ஆகும். அப்போது நான் என்ன வாங்குவேன்னா 20 டேட்டா வந்து 20, ப்ரையாரிட்டி வந்து 1 அப்படின்னு வாங்குவேன். அப்போது நம்ம செக் பண்ணிக்கணும் இது வேறு ஏதாச்சும் எலிமெண்ட்ஸ் இருக்கான்னா. அப்படி இல்லைன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நோடு. அப்போது இங்கே வந்து 20 இருக்கும், அதோட ப்ரையாரிட்டி 1. நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்சர்ட் பண்ணுறது 30 இன்சர்ட் பண்ணுறப்போ 30 இருக்கும், ப்ரையாரிட்டி வந்து 3. ஸோ பேசிக்கலி ப்ரையாரிட்டி க்யூ வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மேக்ஸ் ப்ரையாரிட்டி, இன்னொன்று வந்து மின் ப்ரையாரிட்டி. மேக்ஸ் ப்ரையாரிட்டியும் மின் ப்ரையாரிட்டியும் வந்து நம்மளோட சாய்ஸ் தான், எது வேணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றா அசெண்டிங் ஆர்டரில் இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே ப்ரையாரிட்டி வேல்யூ பேஸ் பண்ணியும் நம்ம வந்து ப்ரையாரிட்டி வைக்க முடியும். லைக் இந்த வேல்யூஸ் கொடுக்காமலேயே லோவர் வேல்யூஸ்க்கு வந்து ஹையர் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம், இல்லை ஹையர் வேல்யூஸ்க்கு வந்து லோவர் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். ஸோ உள்ளே கொடுக்குற டேட்டாவோட வேல்யூ வச்சு நம்ம கம்பேர் பண்ண முடியும். அப்படி இல்லை எனக்கு வேல்யூ வச்சு கம்பேர் பண்ண வேண்டாம், தனியாக ஒரு லைக் ஒரு ப்ரையாரிட்டி அசைன் பண்ணணும், ஒரு ப்ரையாரிட்டி வேல்யூன்னு தனியாக அசைன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ப்ரையாரிட்டி இந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்மாலர் ப்ரையாரிட்டிங்கிறது ஃபஸ்ட்டு வரும், ஸ்மாலர் த வேல்யூ ஹையர் தி ப்ரையாரிட்டி அப்படி கொடுக்குறேன். ஸோ இப்போ 20 வந்துருச்சு, 30 வந்து 3 வரும். அப்போ 3ங்கிறது ஸ்மாலர் வேல்யூனா தானே நமக்கு ஹை ப்ரையாரிட்டி. ஸோ 3 வந்து 20க்கு அப்புறம் தான் வரும். நமக்கு 1 கம்பேர் பண்ணுறப்போ 3 வந்து லோவர் ப்ரையாரிட்டி. அப்போது 1க்கு அப்புறம் வரும், 30 இங்கே இன்சர்ட் ஆகும். அதுக்கப்புறம் 16 வருது. 16 வந்தால் 1 விட 4 ஜாஸ்தியாக இருக்குது, 3 விட ஜாஸ்தியாக இருக்கப்போ இங்கே வரும் 16. இதுக்கு வந்து 4th ப்ரையாரிட்டி. இப்போ 10 வந்து இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1 கூட கம்பேர் பண்ணுறப்போ 0 சின்னதாக இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், இங்கே 0 வரும். நெக்ஸ்ட்டு 50 வர்றப்போ 50 இங்கே வரும், அதோட ப்ரையாரிட்டி வந்து 2. ஸோ இந்த ஆர்டரில் ஸ்மால் டு பிக் ப்ரையாரிட்டி வேல்யூஸை வந்து நான் அசெண்டிங் ஆர்டரில் வந்து இது பண்ணியிருக்கேன். டிசெண்டிங்கில் கூட பண்ணிக்கலாம், இல்லை வேல்யூஸ் வச்சு கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து 8, 9, 10, 11 அப்படின்னு 4 வேல்யூஸ் இருக்குன்னா எனக்கு வேல்யூ இந்த ப்ரையாரிட்டிங்கிற எலிமெண்ட்டே எடுக்காமல் வேல்யூஸ் மட்டும் செக் பண்ணிவிட்டு ஸ்மாலர் தி வேல்யூனா ஹை ப்ரையாரிட்டி, இல்லை கிரேட்டர் தி வேல்யூனா ஹை ப்ரையாரிட்டி அப்படி வச்சு கூட நம்ம பண்ண முடியும். இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ப்ரையாரிட்டி வந்து சப்போஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இங்கே வந்து இன்னொரு எலிமெண்ட் கொடுக்குறேன் லைக் 23, அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி 2. ஸோ நம்ம லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ண எலிமெண்ட் வந்து 50 தானே. ஸோ 50 இன்சர்ட் ஆகிடுச்சு. 23 இன்சர்ட் பண்ணுறப்போ அகெயின் 2 வருது. ஸோ இங்கே நம்ம க்யூவில் யூஸ் பண்ணுற பிரின்சிபிள் வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டு. அப்போது அந்த பிரின்சிபிள் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்தது 50 தான், ஸோ அதுக்கு தான் ஹையர் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் 23 இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ 23 வந்து இங்கே வரும், 23 50க்கு அப்புறம் தான் வரும். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணணும். ஒரே மாதிரி ப்ரையாரிட்டி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ
இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோடுங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டாட்டிக் வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன் இதிலே யூஸ் பண்ணுறதால அது ஸ்டாட்டிக் கிளாஸாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து 3 பார்ட்ஸ் இருக்கும். இதுதான் நோடோட 3 பார்ட்ஸ். டேட்டா பார்ட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற வேல்யூ, ப்ரையாரிட்டி வந்து அந்த டேட்டாவோட ப்ரையாரிட்டி, நெக்ஸ்ட் வந்து லிங்க் பார்ட்டு. இப்போது நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னா isEmpty ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு 3 பார்ட்ஸ் இருக்குது. டேட்டா, ப்ரையாரிட்டி, நெக்ஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு வேல்யூவாக நான் பாஸ் பண்ணாமல் ஃபங்க்ஷனில் வந்து அப்படியே நோடோட ஹெட்டை பாஸ் பண்ணிடுறேன். அதாவது ஹெட் நோடை வந்து கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ணிடுறேன். ஸோ அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னெல்லாம் மெயின் ஃபங்க்ஷனில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் வந்து ஹெட்டை மட்டும் பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ஹெட் வந்து நான் பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். ஸோ ஹெட் வில் பி த டைப் ஆஃப் நோடு. ஓகே, இப்போ செக் பண்ணணும். இஃப் ஹெட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரூ, அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். என்கியூ ஃபங்க்ஷனுக்கும் வந்து இங்கே வந்து நான் நோடுன்னு கொடுக்குறேன். எதுக்கு அப்படின்னா ஹெட்டு வந்து ஒவ்வொரு வாட்டி சேஞ்ச் ஆகும். நம்ம இன்சர்ட் பண்ணுறப்போவோ இல்லை டெலீட் பண்ணுறப்போவோ ஹெட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதனால் அந்த ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு ஹெட்டை வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணணும். அந்த டைமில் ரிட்டர்ன் பண்ணுறப்போ ஹெட்டு வந்து இட் இஸ் அ நோடு டைப். அதனால நம்ம இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் வந்து நோடு அப்படின்னு கொடுக்குறோம். ஆல்சோ இந்த ஃபங்க்ஷன்லேயும் நம்ம ஹெட்டை பாஸ் பண்ணணும் பேராமீட்டரா. ஹெட் அப்புறம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு டேட்டா தேவை, அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி தேவைப்படும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து க்யூவில் இன்சர்ட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட கண்டிஷன்ஸ் வந்து இஃபில் கொடுத்துருக்கேன். ஸோ ஹெட் ஈக்குவல் டு நல்லனா க்யூ எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நோடு தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்போ ஒரு நோடு க்ரியேட் பண்ணிவிட்டு நோடோட டேட்டா, ப்ரையாரிட்டி, நெக்ஸ்ட் எல்லாமே அசைன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நோடுங்கிறதுனால நல்லன்னு அசைன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஹெட்டு வந்து இப்போ என்னென்ன ஆயிடுச்சு, இப்போ ஹெட்டு நல் கிடையாது, என்னென்ன ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நோடு இன்சர்ட்டட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். எல்ஸில் வந்து அகெயின் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ரையாரிட்டி வைஸ் இன்சர்ட் பண்ணுறது எப்படின்னா எல்ஸில் செக் பண்ணுவோம். ஸோ நோடு டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஹெட் அப்படின்னு கொடுக்கலாம். டெம்ப்புங்கிற ஒரு நோடில் ஹெட்டோட அட்ரஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நியூ நோடு க்ரியேட் பண்ணி ஓகே, சேமாக தான் நம்ம இப்போ சேம் ஆப்ரேஷன்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணுறோம். டேட்டா, ப்ரையாரிட்டி, நெக்ஸ்ட் எல்லாமே அப்படியே தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து நல் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம நோடு க்ரியேட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இனி அசைன் பண்ண போகிறது எப்படின்னா அதுக்கு ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன் தேவைப்படும். எங்கே போய் அசைன் பண்ணோம் அப்படின்றது. ஸோ அதுக்கு செக் பண்ணுறப்போ இஃப் ஹெட் டாட் ப்ரையாரிட்டி இஸ் கிரேட்டர் தேன் த கிவன் ப்ரையாரிட்டி. அதாவது இப்போது நமக்கு எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நான் ப்ரையாரிட்டி மட்டும் எழுதுறது, எலிமெண்ட்ஸ் வேல்யூஸ் கிடையாது, அந்த வேல்யூஸோட ப்ரையாரிட்டி. ஸோ ஹெட்டில் வந்து 0, 1, 2 இந்த மாதிரி இருக்குது. இதுதான் க்யூவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ். இப்போ நம்ம கொடுக்க போகிற ப்ரையாரிட்டி வந்து இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஹெட்டோட ப்ரையாரிட்டி இஸ் கிரேட்டர் தேன் ப்ரையாரிட்டியா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ 0 கிரேட்டர் தேன் 3 அப்படின்னு செக் பண்ணுறோம். இல்லை, சப்போஸ் 0 கிரேட்டர் தேன் 3 இருந்துச்சுன்னா நம்ம 3யோட வேல்யூ வந்து 0க்கு முன்னாடி கொண்டு வரும், ஃபர்ஸ்ட் வரணும். ஆனால் அப்படி இல்லை, 3 தான் கிரேட்டராக இருக்குது அப்படிங்கிறப்ப எல்ஸ் கண்டிஷனில் போகும். ஓகே, இதுதான் இங்கே வந்து மெயினாக பண்ணுறோம். கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா nn.next is equal to headன்னு அசைன் பண்ணுறோம். அதாவது ஹெட்டுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்டாக வந்துடும். head is equal to nn. head இப்போ மாறிடுச்சு. ஓகே, அவ்வளோதான் பண்ணுறோம். எல்ஸில் வந்து நம்ம வந்து அந்த பொசிஷன் கண்டுபிடிக்கணும், எந்த பொசிஷன் தான் இந்த ப்ரையாரிட்டிக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ வைல் டெம்ப் இருக்குது. ஸோ டெம்பில் வந்து நம்மளோட ஹெட் வேல்யூ இருக்குது. ஸோ டெம்ப் வச்சு நம்ம ட்ராவர்ஸ் பண்ணிக்கலாம். temp.next
நாட் ஈக்குவல் டு நல். அதாவது லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் போக வேண்டாம். லாஸ்ட் எலிமெண்டோட நெக்ஸ்ட் தானே நல் இருக்கும். ஸோ தட் ஷுடன்ட் பி ஈக்குவல் டு நல் அப்படின்னா லாஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஆம்பர்சன் ஆம்பர்சன் temp dot next dot priority is less than priority. அதாவது இப்போ இருக்கிற டெம்போட அதுக்கு அடுத்த ஒரு நோட் இருக்கும், அதோட ப்ரையாரிட்டி வந்து கிவன் ப்ரையாரிட்டியை விட சின்னதாக இருக்கணும். அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவோம்னா temp is equal to temp dot next அப்படின்னு மூவ் பண்ணுறோம். இதுக்கு எப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்னா, if சப்போஸ் நம்மக்கிட்ட இருக்கிற எலிமெண்ட்ஸோட ப்ரையாரிட்டி வந்து 1 2 3 and 4 இப்படி இருக்குது ப்ரையாரிட்டி. இப்போது நான் பொசிஷன் கண்டுபிடிக்கிறேன். இப்போ நான் வந்து p is equal to 3 இல்லைன்னா ஓகே 3 கொடுக்குறேன். இங்கே வந்து 3 இல்லை, 1 2 4 மட்டும்தான் இருக்குது. நான் ப்ரையாரிட்டி வந்து 3 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும், ஹெட் டாட் ப்ரையாரிட்டி கிரேட்டர் தேன் ப்ரையாரிட்டியான்னு செக் பண்ணும். 1 greater than 3 இல்லை, ஸோ எல்ஸில் வரும். டெம்ப் வந்து ஹெட்டில் இருக்குது, ஹெட்டுங்கிறது 1. ஸோ டெம்ப் டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல். 1 டாட் நெக்ஸ்ட் 2 வந்து நல் இல்லை. டெம்ப் டாட் நெக்ஸ்டோட ப்ரையாரிட்டி 2ஓட ப்ரையாரிட்டி, இந்த செகண்ட் பொசிஷனில் இருக்கிற ப்ரையாரிட்டி வந்து 2 இஸ் லெஸ் தேன் த கிவன் ப்ரையாரிட்டி. அப்படிங்கிறப்போ டெம்ப் வந்து மூவ் ஆகும். இப்போ டெம்ப் 2ல் இந்த செகண்ட் ப்ரையாரிட்டி இருக்கிற வேல்யூவில் இருக்குது. அகேன் செக் பண்ணுவோம், டெம்ப் டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல்லான்ட்டு அது ட்ரூ ஆகிடுச்சு. temp dot next dot priority less than given priority and check பண்ணோம். 4 is less than 3 and check பண்ணுறப்போ இல்லை, கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு, ஆனால் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ மூவ் ஆகாது. இப்போ என்ன பண்ணுவோம், 2க்கு அடுத்து தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ nn dot next is equal to temp dot next. அதாவது nn வந்து இப்போ 2ல் இருக்குது, 2ஓட நெக்ஸ்ட்னா 4 தான் நம்மளோட 3ஓட நெக்ஸ்ட்டாக வரும். அதை இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ 2ஓட நெக்ஸ்ட்டில் 3 வரணும். அப்படிங்கிறப்போ temp டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு nn. அவ்வளோதான் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ப்ரையாரிட்டி வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம், டேட்டா இன்சர்ட்டட் அப்படின்ட்டு. அது எங்கே கொடுப்போம் அப்படின்னா இங்கே டேட்டா இன்சர்ட்டட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த எல்ஸ் வந்து முடியறப்போ ஹெட்டர் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இனி டிக்யூ வந்து டிக்யூ ஜஸ்ட் 2 or 3 ஸ்டெப்ஸில் முடிஞ்சிடும். அது எப்படின்னா, அகெயின் நோடு வந்து டிக்யூவோட டேட்டா டைப் இல்லைன்னா ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் வந்து நோடாக இருக்கும். ஏன்னா ஹெட்டை அப்டேட் பண்ணணும் இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் நோடு தான் ஹெட்டு ஃபர்ஸ்ட் நோடாக தான் இருக்கும். ஸோ டிக்யூ பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் நோட் தான் டெலீட் ஆகும். அப்படிங்கிறப்ப ஹெட்டோட பொசிஷன் மாறும். அதனால அதை அப்டேட் பண்ணுறதுக்காக ஹெட்டை ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுக்காக ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் நோடுன்னு கொடுத்துறோம். டிக்யூ ஆஃப் நோட் ஹெட். அகெயின் நமக்கு ஹெட் தேவைப்படும் எல்லா இடத்துலையும், அதனால ஸோ நோட் டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஹெட்டோட பொசிஷனை ஸ்டோர் பண்ணுறோம். ஹெட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட். நம்ம மூவ் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து செகண்ட் எலிமெண்ட்டுக்கு ஹெட்டை மூவ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுக்கணும், டேட்டா டெலீட்டட் அப்படின்ட்டு. டேட்டா deleted அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா டெம்பில் இருக்குது. ஸோ temp டாட் டேட்டா பிரிண்ட் பண்ணிட்டா எந்த வேல்யூ டெலீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். இப்போ ஹெட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டா முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான் டிக்யூ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே. இது எல்லாமே இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறது வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணோம்ல. ஸோ
இப்போ வந்து டிஸ்பிளே ஃபங்க்ஷன் அகைன் நம்ம மற்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பண்ண மாதிரி அதே மாதிரி தான் எழுதியிருக்கேன். இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா isEmpty செக் பண்ணுறப்போ ஹெட்டை பாஸ் பண்ணுவோம். அகைன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் ஹெட் பேராமீட்டராக வாங்குவோம். அதே மாதிரி டெம்பில் வந்து ஹெட் ஸ்டோர் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பிரிண்ட் பண்ணிவிட்டு temp = temp டாட் நெக்ஸ்ட் கொடுத்து ட்ராவர்ஸ் பண்ணிகிட்டே போவோம். அவ்வளோதான். அதே மாதிரி நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனில் வந்து ப்ரையாரிட்டி கியூங்கிற இந்த மெயின் கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லா ஃபங்க்ஷனையும் அந்த ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை ஆப்ஜெக்ட் வேண்டாம் அப்படின்னா அந்த எல்லா ஃபங்க்ஷனுமே ஸ்டாட்டிக்காக வந்து டிஃபைன் பண்ணாலே போதும். அப்புறம் இங்கே இதுதான் மெயின் நோட் ஹெட் = நியூ நோட். அந்த ஹெட்டுக்கு வந்து நல்லுன்னு கொடுத்துட்றேன். ஸோ இங்கே தான் ஹெட் நோடை வந்து ஃபஸ்ட்டு நான் டிக்ளேர் பண்ணுறேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு இனிஷியலைஸ் பண்ணுறது நல்லுன்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணிட்டோன்னா ஸ்விட்சில் வர்றப்போ டேட்டாவும் ப்ரையாரிட்டியும் என்ட்ரு பண்ணுவோம். அப்போது இதில் டேட்டா இருக்கும், இதில் ப்ரையாரிட்டி இருக்கும். இதை ரெண்டையும் நான் பாஸ் பண்ணும் வித் ஹெட்டு பாஸ் பண்ணணும். அப்போ நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் டாட் என்கியூ ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு அதில் பேராமீட்டர் கொடுப்போம். ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா ஹெட்டில் வந்து மறுபடியும் ஸ்டோர் பண்ணணும். அங்கே ஹெட்டை ரிட்டர்ன் பண்ணுவோம் நம்ம. ஸோ அந்த ஹெட் அப்டேட்டட் ஹெட்டு வந்து என்ன அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். இந்த ஹெட்டில் இதுதான் மெயின் வேரியபிள். இதில் வந்து அப்டேட்டட் ஹெட் என்ன அப்படிங்கிறத மறுபடியும் இங்கே ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி டிக்யூ பண்ணுறப்போவும் ஹெட் = அப்படின்ட்டு கொடுத்துட்டு அங்கே ரிட்டர்ன் பண்ணுற ஹெட் இங்கே வந்து ஸ்டோர் ஆயிரும். ஏன்னா இப்போ சப்போஸ் இங்கே 1 2 3 அப்படின்னு 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் ஹெட்டு வந்து நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ ஹெட் = 1 இருக்கும். நான் வந்து 1 டிக்யூ பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்போ ஹெட் வந்து 2 ஆயிரும். ஸோ இது வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு தெரியாது. ஸோ அதை அப்டேட் பண்ணுறதுக்கு தான் நான் அங்கே ஹெட் = 2 ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஹெட் அப்படின்னு கொடுப்பேன் டிக்யூ ஃபங்க்ஷனில். அந்த டைமில் என்ன ஆகும், இங்கே ஹெட் = அந்த ஹெட்டோட வேல்யூ 2 இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அப்டேட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து கேஸ் 3 isEmptyயானு செக் பண்ணுறோம். ஜஸ்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து அப்புறம் டிஸ்பிளே அகேன் ஹெட் பாஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. மற்றது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். 2 கொடுத்தா டிக்யூ வந்து இஃப் சப்போஸ் க்யூ வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறப்போ அந்த டைமில் க்யூ isEmpty அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கான கண்டிஷன் நான் கொடுக்கல. அது எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து என்கியூ இங்கே இருக்குது. டிக்யூவில் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா இஃப் ஹெட் = நல் இல்லைன்னா isEmpty ஏதோ ஒன்று செக் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒன்று பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். நம்ம வந்து க்யூ isEmpty அப்படின்னே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து க்யூ isEmpty அப்படின்னு கொடுத்துட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ரிட்டர்ன் ஹெட். ஓகே, ஏன்னா ஹெட் இங்கே டைப் வந்து நோடில் தானே, ஸோ ஹெட் ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ பண்ணி பார்ப்போம். 2 கொடுத்தா க்யூ isEmpty, 3 கொடுத்தா க்யூ isEmpty வருது, அப்புறம் 4 கொடுத்தா க்யூ isEmpty வரும். இப்போது என்கியூ பண்ணி பார்க்கலாம். டேட்டா வந்து 11, ப்ரையாரிட்டி வந்து 2 கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நோட் இன்சர்ட்டட் அப்படின்னு வந்துச்சு. இப்போ நான் என்ட்ரு பண்ண போகிற வேல்யூஸோட லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ டேட்டா வந்து 11, 22, 33, 44. டேட்டா வந்து 56, 34, 87, அப்புறம் 23, 98 அப்படின்னு கொடுக்குறேன். ப்ரையாரிட்டி வந்து இதுக்கு இதே ஆர்டரில், ஸோ 0, 1, 2, 3, 4. ஆனால் நான் என்ட்ரு பண்ண போகிற ஆர்டர் வந்து வேறையாக இருக்கும். இப்போ நான் இதை மறுபடியும் ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இங்கே 11 இன்சர்ட் பண்ணியிருக்கோமா, ஸோ ப்ரையாரிட்டி வந்து 2 கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக இங்கே 11 கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வேல்யூஸு. நான் என்ட்ரு பண்ண போகிற ஆர்டர் வேறையாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து
நான் 11 என்ட்ரு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து 98 என்ட்ரு பண்ண போகிறேன். ஸோ 98க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் NQ கொடுக்கணும். டேட்டா 98, ப்ரையாரிட்டி வந்து 4. ஓகே, டேட்டா இன்சர்ட்டட்னு வந்துச்சு. அகெயின் இன்சர்ட் பண்ணுறப்போ நான் என்ன இன்சர்ட் பண்ணணுன்னா 23 இல்லைன்னா 56 இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வேல்யூ வந்து 56 கொடுக்குறேன். 56ஓட ப்ரையாரிட்டி 0. டேட்டா இன்சர்ட்டட். அகெயின் NQ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 56க்கு அப்புறம் 34 என்ட்ரு பண்ணுறேன். அதோட ப்ரையாரிட்டி 1. அவ்வளோதான் நினைக்கிறேன். 56க்கு அப்புறம் இல்லை 23 இருக்குது. ஸோ அகெயின் 23, அதோட ப்ரையாரிட்டி 3 கொடுக்குறேன். இப்போ எல்லா 5 டேட்டாவும் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஆப்ஷன் 4, 56, 34, 11, 23, 98. இப்போ இதை டிஸ்பிளே பண்ணுறதை நான் ஒரே லைனில் பண்ணி காமிக்கிறேன். பிரிண்ட் எல்லாம் கொடுக்காம பிரிண்ட் மட்டும் கொடுத்தா ஒரே லைனில் வரும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்குறப்போ NQ பண்ணுற 1, ஆர்டர் என்னென்னா 11. 11ஓட ப்ரையாரிட்டி 2, 1. நெக்ஸ்ட்டு 98, அதோட ப்ரையாரிட்டி 4, 1. 56, ப்ரையாரிட்டி 0, 1. 34, ப்ரையாரிட்டி 1, 1. 23, ப்ரையாரிட்டி 3. எல்லாமே இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். இதே ஆர்டரில் தான் இருக்குது. 56, 34, 11, 23, 98 அதே ஆர்டரில் தான் இருக்குது. இப்போ DQ பண்ணலாம். ஸோ DQ பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு 56 DQ ஆயிரும். ஏன்னா அதுதான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்குது. ஸோ இது கைண்ட் ஆஃப் ஸ்டாக் மாதிரி தான். DQ ஆப்ஷனுக்கு பாப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டாப் எலிமெண்ட்டை பாப் பண்ணுவோம், இங்கே வந்து ஃப்ரண்ட் எலிமெண்ட்டை பாப் பண்ணுறோம். ஸோ ஹெட் எலிமெண்ட்டு, ஏன்னா அதுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, அதனால். ஓகே, இப்போ டேட்டா டெலீட்டட் வந்து 56. இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்த்தா 56 இருக்காது. 34லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அகேன் DQ 34 டெலீட் ஆகிடுச்சு, 11 டெலீட் ஆகிடுச்சு, 23 டெலீட் ஆகிடுச்சு. இப்போது டிஸ்பிளே பண்ணி பார்த்தா ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. இஸ் எம்டி அப்படின்னு செக் பண்ணுறோம். Q இஸ் நாட் எம்டி. இப்போ மறுபடியும் DQ பண்ணிக்கலாம். 98 ஆகிடுச்சு. டிஸ்பிளே பண்ணி பார்த்தா Q இஸ் எம்டின்னு வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் 5 is exit. Thank you. அதையும் print ஆயிடுச்சு. Okay, so that's all for this video. Thank you.